இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 9 knots போட்டாச்சு. 9 லைன்ஸு 1 2 3 4 5 6 7 8 9 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் 1 2 3 4 5 6 7 8 9 9 லைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கனாலும் 9 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 எல்லா பக்கமும் 9 லைன்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுதான் பேஸ் உங்களுக்கு. திஸ் இஸ் த பேஸ் ஆஃப் த பேக். இப்போ வந்து நம்ம மேலே ஹைட் போட போகிறோம். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா இது இப்படி வரும், இது மட்டும் இப்படி லிஃப்ட் ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா இது லிஃப்ட் ஆகும், இது பேஸ் வரும், இது லிஃப்ட் ஆகும். இப்போ கார்னர் டர்னிங் பார்க்கணும். Now we need to see the corner turning, how you need to turn the corner. So இந்த 8th and 9th knot, 8வது 9வது knot இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமண்ட் ஷேப் தான் தெரியும். இது ரெண்டுமே உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகாது, ஆனால் நம்ம அது ரெண்டுமே சேர்த்து வச்சு நாட் போடணும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதே மாதிரி இந்த சைட்லேயும் 8th and 9th knot. See, we have to make a box knot with the 8th and 9th knot. Everywhere you get diamond shape, but here you'll get a triangle shape. This is the edge of the basket, the corner edge. See here, you get a triangle shape, whereas all other places you get diamond shapes. So 1 2 இந்த சைட்லையும் 8th and 9th நம்ம நாட் போடணும். அதே மாதிரி இன்னும் ஒரு கார்னர் இருக்கு, 8th and 9th. ரைட், 4 பக்கமும் 4 ட்ரையாங்கிள் வந்துடும். இப்போ வந்து இதில் தான் நம்ம நாட்ஸ் போட போகிறோம். இப்போ இங்கே எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு இன்டர்செக்ஷன் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பாக்ஸ் நாட் போடணும். இங்கெல்லாம் நிறைய இடத்துல உங்களுக்கு இன்டர்செக்ட் ஆகிட்டே இருக்கும், அது அப்படியே பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே வரணும். இது ஒன்று மட்டும் இப்போதைக்கு இன்டர்செக்ட் ஆகாது, அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ ஹியர் வேர் எவர் இட் intersect you have to make a box knot. Always see that the knots are tight enough. Don't make loose knots, the bag will be very flimsy.
see, wherever it intersecting, we need to do a box knot. எங்கெங்கெல்லாம் intersect இந்த ரெண்டு ஒயர் இப்படி சேர்ந்து வருதோ அந்த இடெல்லாம் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த எட்ஜஸ் மட்டும்தான் உங்களுக்கு கார்னர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். மற்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு டைமண்ட் ஷேப் தான் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த டைமண்ட் ஷேப் வராமல் வேறு ஷேப் வந்துச்சுன்னா அப்போ தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வரல. இப்போ இங்கெல்லாம் டைமண்ட் ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. So when you're doing, you should always get this diamond shape. Except this corners, you'll get triangle shape. Some other place, if you don't get a diamond shape, it means you have made some mistake. Please recheck. Continue making box knots. See, you have made like this. So now leave the sides, make this height 7 knots over here, 6 knots, this 6 lines this side, and similarly this side make 6 lines of knots. Leave the sides and make 6 lines of knots. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி நான் ஒரு லைன் போட்டிருக்கேன், இதே மாதிரி 6 லைன் போடுங்க. அதே மாதிரி அந்த சைட்லேயும் 6 லைன் போட்டுருங்க. சைடை வந்து ஒன்றுமே பண்ணாதீங்க, இது 6 லைன் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து நான் 6 லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடும் இந்த கார்னர்லேருந்து 6 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6. இந்த சைடில் நான் எதுவும் பண்ணலை, இந்த சைடு அப்படியே தான் இருக்குது. இந்த சைடு மட்டும் ஃப்ரண்ட் 2 சைடு மட்டும் நான் 6 லைன் போட்டிருக்கேன். See, now I have made 6 lines on either sides. The sides I have not done anything. The center part I have done 6 lines on this side and 6 lines on the other side. Now let's see how to join this part. இப்போ நம்ம இதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது போட்டோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ now we have to start from the center over here. Here the wires are intersecting. There you have to make the box knot.
ஸோ இந்த ஒயர் எடுத்து அப்படியே இது வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே வரணும். Just make box knot as you go this way. Wherever it intersects, this will come in a line. If you take the side wire, it will come intersecting as you go. So I've finished here. Now this will intersect here. I've stopped over here with 6 lines. After the 6 lines I've stopped. Next I'm taking the next wire here. Now here again I need to keep doing the box knots. அடுத்து இந்த வயரை எடுத்து நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டே வரணும். அதே 6 லைன் வரைக்கும். Finished. Next அடுத்த wire just keep on doing the box knots. இப்படி லைனாக பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வாங்க. இந்த லைன் வரைக்கும் தான் போடணும் நம்ம. இந்த சைடில் போடும்போது ஃபஸ்ட்டு வாட்டி 6 லைன் வரும், அடுத்தது 5 4 3 1 வரும். எல்லார் வாட்டியும் 6 லைன் வராது. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி 6 போட்டோம், அடுத்தது 5, இந்த வாட்டி 4, இப்போ வந்து 3 போட்டால் போதும். The sides, each line will not come 6 6. So first will come 6, then 5 4 3 2 and 1. So now I am doing 3 knots. Next, in this there's only 2. See, now this side is over. Now we are coming to this part. Now same way, this wire I have to take and do box knots this way.
Now the next one. Right, we're going to continue the same thing here. Right, so we have to do just 3 more. If you do one extra, there's no problem in it. Anyway, we need to continue doing it. So first, after doing the base, we joined this corners. After joining, we did 6 lines this side and 6 lines the other side, and then we are joining the sides. அடி போட்டோன்னே நம்ம முதல்ல இந்த மூலையெல்லாம் திருப்பணும். திருப்பி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடெல்லாம் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சைடு நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சைடும் ஃப்ரண்ட்டும் ஒரே லெவல் வந்துடும். இதே மாதிரி இந்த சைடு போட்ட மாதிரியே நீங்கள் இந்த சைடும் அதே மாதிரி போட்டுட்டு பார்ப்போம். So now, like how we did this side, we need to do the same thing on this side also. We'll finish and then see how it is. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஒரே சைடாக ஒரே மாதிரி லைனாக வந்துருச்சு, ஒரே லைனில் வந்துருக்கு பாருங்கள். எல்லாம் இந்த சைடை க்ளோஸ்லாம் பண்ணிட்டோன்னே எல்லாமே ஒரே லைன். இப்போ வந்து நீங்கள் ரோ பை ரோ போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ இது வந்து பேஸு. இது நம்ம 20 வயர்ஸ் எடுத்துருக்கோம், 20 வயர்ஸ் எடுத்து இது பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கைக்கு கொஞ்சம் கூட தான் வருது. இப்போ உங்களுக்கு பேஸ் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 20க்கு பதிலாக 24 வயர்ஸ் எடுத்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லென்த்து வரும். இல்லை அப்படி வேண்டாம், இன்னும் பெருசு வேணால் நீங்கள் 28 எடுக்கலாம். ஸோ நீங்கள் போகும்போது 4 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டிசைன் வந்து இந்த பேட்டர்ன் 4 பேட்டர்ன் வர்றதுனால நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது 1 2ன்னு இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, 4 இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 20 24 28 20 24 28 32 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம். See now the sides have been
all are in the same line right now. You can just increase how much ever you want, you can increase on the top as much as the wire is there. This is the base, and this is just a little above the hand. So we have taken 20 wires. In case you want a little broader, you can take 24, 28, 32. So this is a 4 count. So when you are increasing, you have to increase by 4. You cannot increase 1 or 2, then this pattern will not come for us. So 24, 28, 32, so indivisibles of 4s you have to increase. So we will do the height as much as the wire is there, and we will see the line. Now we have to just continue with making the same box knots. Wherever it intersects, you need to keep on doing the box knot. So we will see after doing the height. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இனிமேல் நம்ம ஹைட்டு தான் போடணும். எங்கே வந்து ஒயர் கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் நம்ம பாக்ஸ் நாட் போட்டுக்கிட்டே இந்த ஒயர் முடிகிற வரைக்கும் நம்ம ஹைட் போடலாம். எவ்வளோ தூரம் அந்த ஒயர் வருதோ அவ்வளோ ஹைட்டு போடலாம். நம்ம இப்போ 8 அடி 9 அடி எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு ஹைட்டு வரும். ஸோ இந்த ஹைட் போட்டுட்டு பார்ப்போம். இவ்வளோ ஹைட் போட்டிருக்கு. So we have done this much height. So we need to continue some more. There are more wires. So we need to continue it more. Now this is the height of the bag. பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் வந்திருக்கு பேகு. இன்னும் கொஞ்சம் தான் ஒயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 8 வந்திருக்கும். 1 2 3 6 வந்திருக்கும். 1 2 3 4 5 6. You will get 6 diamonds like this total. So I have taken 8 feet, so I got 6. Based on how much height you have taken, you will get that much. நான் 8 அடி எடுத்திருக்கேன். அதில் எனக்கு 6 டைமண்ட் வந்திருக்கு. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணணும் ஒயரெல்லாம் உள்ள. இதுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல ஒயரை பேகை உள்ளே வெளியே திருப்பிக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை உள் பக்கமாக திருப்பிட்டேன். Now I have turned the bag inside out so that it's easy to insert the wire. இப்படி உள்ள பக்கமாக திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் இன்சர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த டைமண்ட் எடுக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இதில் சொருகக்கூடாது, நெக்ஸ்ட்டில் தான் சொருகணும். So see, I have taken this diamond. You should not insert in the first wire itself. The second wire I am inserting. First I will insert in one. இப்போ இந்த சைடு வயர் எடுத்து இந்த சைட்லேயும் ஆப்போசிட் சைடில் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது இப்படி தான் சைடாக தான் நீங்கள் போய் இன்சர்ட் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக போகக்கூடாது, சைடாக தான் போகணும். ஸோ when you are inserting the wire, you have to go sideways to insert the wire. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த ஒயர் எடுக்கிறேன். 4 ஒயர் இருக்கும் ஒன்றுத்துலேயும். இது கீழே உள்ள இதில் இன்சர்ட் பண்ணுறேன்.
பார்த்தீங்களா? இதே மாதிரி இதை நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோவையும் சொருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள். இந்த மாதிரி இது ஃபுல்லாக சொருகிட்டே போயிடுங்க. இப்போ அடுத்தது காட்டுறேன். ஸோ இந்த 4 எடுத்திருக்கேன். இப்போ இந்த சைடு எடுத்து just inserting in only one right now to show you. You have to insert it straight. So how the balance wire, how much is there? You can insert till this edges, because how much you insert, the bag will be that much strong enough. இந்த சைடு 2 வயர் மட்டும் ஒரே நாட்டில் சொருகிற மாதிரி வரும், அதனால் பிரச்சனைலாம் கிடையாது. The second wire will be inserting in the same knot. That is not a problem. See the next. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இப்படியே சொருவுங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த சைடில் நான் இப்படி சொருவிருக்கேன். இப்போ வந்து இந்த டிசைன் எப்படி வருதுன்னா, நான் வந்து ஒன்று விட்டு ஒன்று நாட் போட்டிருக்கேன். இந்த சென்டரில் நான் நாட் போடலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நான் நாட் போடலை. இப்படி வரும்போது நம்ம இந்த 2 வயர் நாட் போடணும் இல்லையா, அதை நான் போடலை. ஒன்று விட்டு ஒன்று நான் போட்டதுனால உங்களுக்கு வந்து இது வந்திருக்கு. இப்போ இது ஒன்று விட்டு ஒன்று போட்டதுனால உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. உங்களுக்கு பிளெயின் எட்ஜஸ் வேணும்னா எல்லாத்துலேயுமே நாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிளெயின் எட்ஜஸ் வரும். பார்த்தீங்களா? இப்போ இங்கே போட்டிருக்கீங்களா? இப்போ இதே மாதிரி இந்த நாட்டு நான் இங்கே போடலை, அதனால் வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்திருக்கு. இதே வந்து நீங்கள் இந்த நாட் போட்டிங்கன்னா எல்லா பேக் மாதிரி பிளெயின் டாப்பிங்காக வரும். இது நான் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த சைடு இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைடெல்லாம் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து வெளியே திருப்பிடணும், வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். See, after inserting all the wires, we will see how the bag is. You can do plain also, or you can do this zigzag pattern. Just omit one wire. Don't make knot with knot with the last 2 here. So if you don't make a knot over here, you will get this pattern. So let's see after finishing the bag. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வயரையும் சொருவி முடிச்சிட்டேன். அப்படியும் கொஞ்சம் வயர் ஒரு சிலது ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து நான் இந்த சைட்லேருந்து சொருவி இது வரைக்கும் வந்திருக்கேன். ஸோ இந்த பேலன்ஸ் வயர்லாம் கட் பண்ணிடலாம். ஸோ கட் ஆஃப் தி பேலன்ஸ் வயர்ஸ்.
எவ்வளோ இன்சர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். After inserting, cut off the excess wires. Insert as much as possible because the bag will be strong. So I have cut off all the unwanted wires. There are not much wires because I have inserted everything till the last. அப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து உள் பக்கம், நம்ம இது வந்து வெளி பக்கத்துக்கு திருப்பணும். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு திருப்பி இன்சர்ட் பண்ணோமோ அதே மாதிரி இது வெளி பக்கத்துக்கு திருப்பணும். ஃபுல்லாக திருப்பிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை திருப்பிட்டேன். இது அவுட் சைட் பக்கம் இப்போ நமக்கு இருக்குது. ரைட். இதுக்கடுத்து நம்ம ஹேண்டில் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இல்லை ரெடிமேட் ஹேண்டில்ஸ் கூட விற்கிது, அது கூட வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் போடுறது எப்படின்னு நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன். See, that's all. I finished the bag. Right? Now you can make an handle and finish it, or you can buy ready-made handles and attach it. I will make a separate video for how to make the handle. Thanks for watching. Please like, subscribe my channel.